ஓம் நம சிவாயா. யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். 63 நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் திருநாளை போவார் நாயனார். கொள்ளிடத்தின் கரையில் வயல் சூழ்ந்த பகுதி ஆதனூர். மரங்கள் அடர்ந்த சோலைகளை உடையது. மாட மாளிகைகள் பல கொண்டது. அதன் பக்கத்தே புலைப்பாடி உள்ளது. இங்கு வாழ்வோர் உழவு தொழில் புரிவோர். நாய் கோழி வளர்ப்பர். கல்லுண்டு பறைகொட்டி பாடி ஆடி காலம் கழிப்பர். அச்சேரியில் பிறந்தவர்தான் நந்தனார். பறை தொழிலுக்குரிய வருவாயால் வாழ்க்கை நடத்துபவர். சிவன் கோயிலுக்கு உரிய பேரிகை முதலிய கருவிகளுக்கு தோளும் வாரும் கொடுப்பார். கோயிலுக்கு வெளியே நின்று இறைவனை துதிப்பார். திருப்புன்கூர் சென்று வழிபட்டார். திருப்புன்கூர் சென்று வழிபடும்போது வெளியே நின்று வழிபடும்போது இறைவன் சரிவர அவருக்கு தெரியவில்லை. இறைவன் நந்தியை விலக வைத்து அவருக்கு காட்சி கொடுத்தார். திருக்கோயிலுக்கு பக்கத்தே ஒரு குளம் தோண்டினார். இவ்வாறு உள்ள நாளில் தில்லை செல்ல அவருக்கு மிகவும் விருப்பம் இருந்தது. நாளை போவேன் என அடிக்கடி சொல்வார். ஒரு நாள் தில்லையும் சென்றார். தன் குலத்தின் இதுவால் வெளியேயே நின்று எவ்வாறு அந்தணர்கள் வாழும் எல்லைக்குள் செல்வது என்று தயங்கியபடியே இருந்தார். தில்லையின் எல்லையில் இரவு பகலாக வலம் வந்தார். உள்புகுவது எவ்வாறு என வருந்தி இருந்தார். கனவில் இறைவன் தோன்றி தீயில் மூழ்கி எழுந்து மறையவருடன் எம்முன் வருக என்றார். தில்லை வாழ் அந்தணர்கள் கனவிலும் இறைவன் அக்குறிப்பை உணர்த்தினார். அந்தணர்கள் மூட்டிக் கொடுத்த தீயில் மூழ்கி எழுந்தார். பழைய உடம்பு நீங்கி பூணூலும் சடைமுடியும் உடையவராய் வந்தார். இறைவன் நடனமிடும் திருக்கோயிலுக்குள் வந்தார். இறை அருளில் கலந்தார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.